இன்னைக்கு இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் 3வது ஓடி மேட்ச் நடக்க போகுது. இந்த ஓடி மேட்ச் கண்டிப்பாக ஒரு வாழ்வா சாவா பாட்டிருந்தாங்க. ஏன்னா ஏற்கனவே நடந்த 2 மேட்ச்சில் இந்தியா ஒன்றும் சவுத் ஆஃப்ரிக்கா ஒன்றும் ஜெயிச்சிருக்காங்க. அதனால் 3வது ஓடி மேட்ச் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த தொடரை கைப்பற்ற முடியும். ஏற்கனவே T20 தொடர் இதே மாதிரி தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் அது யாருக்குமே கிடைக்காம போயிடுச்சு, சம்மத்தில் முடிஞ்சிச்சு. அதன் பிறகு நடந்த 3வது ஓடி மேட்ச்சில் இந்த மேட்ச்சில் இந்தியா ஜெயிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தொடரை இந்தியா கைப்பற்ற முடியும். ஏன்னா அதன் பிறகு 2 டெஸ்ட் மேட்ச் இருக்குது. ஏற்கனவே இது வரைக்கும் நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா கூட நடந்த எந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்லையுமே ஜெயிச்சது கிடையாது. அதனால் அட்லீஸ்ட் இந்த ஓடிய தொடரை முன்னாடியே ஜெயிச்சு வச்சுக்கிறது இந்தியாவுக்கு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்டாக அமையும். அதனால தான் இந்தியா இன்னைக்கு கடுமையாக போராடிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட தீவிரமான வலைப்பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க, வாம் மேட்ச்சில் ஈடுபட்டிருக்காங்க. எல்லாத்துலையுமே இந்தியா கடுமையாக போராடிட்டு இருக்காங்க. அப்படியாப்பட்ட இந்த மேட்ச்சில் இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த விஷயங்களை கண்டிப்பாக மாற்றியே தீரணும் அப்படின்ற மாதிரி இந்தியாவுடைய பயிற்சியாளரான நம்ம டிராவிட் அவர்கள் KL ராகுலுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவுரையை வழங்கியிருக்காரு. ஆனால் KL ராகுல் என்ன முடிவு பண்ண போறாரு அப்படிங்கிறது தான் இந்திய அணிக்கு வெற்றியாக அமையும். முதல்ல முடிஞ்ச வரைக்கும் இந்திய அணி டாஸை வின் பண்ணணும். ஏன்னா எந்த மேட்ச்லையுமே இந்திய அணி டாஸை வின் பண்ணுறது கிடையாது. அதுவே இந்திய அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவு தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் டாஸை வின் பண்ணிட்டாலே இந்திய அணிக்கு ஒரு 50% வெற்றி வாய்ப்பு கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு அணியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நல்லா ப்ளே பண்ணால் மட்டும்தான் இறுதி வரைக்குமே எல்லாரும் ப்ளே பண்ணுவாங்க. ஆனால் ஓப்பனிங் சொதப்பலான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அணி ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. அப்படி தான் ருத்ராஜ் கேக்வாத் அவர்கள் 2 மேட்ச்லையுமே சொதப்பலான ஆட்டம் தான். 4 ரன் 5 ரன்லாம் அவுட் ஆயிடாரு. அதனால் அடுத்தடுத்த கூடிய வீரர்களுக்கு மிகப்பெரிய ப்ரெஷர் உயருது. அதனால் இந்த மேட்ச்சில் ருத்ராஜ் கேக்வாத் கண்டிப்பாக ப்ளே பண்ண தேவையே இல்லைங்க. 2வது மேட்ச்லேயே ருத்ராஜ் வேணாம் உட்கார வைன்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் KL ராகுல் அவர் மேலே நம்பிக்கையின் காரணமாக உள்ளே கொண்டு போனார். ஆனால் அவர் மீண்டும் ஒரு சொதப்பலான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அவருடைய பெயரை அவரே கெடுத்துட்டாரு. இந்திய அணிக்கு தோல்வியும் வகுத்து கொடுத்துருக்காரு. அதனால் முடிந்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் ருத்ராஜ் கேக்வாத் விளையாட அதிகமான வாய்ப்பு கிடையாது. அவருக்கு பதிலாக அது ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன ராஜ் பண்டிதர் விளையாடுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்காம். ராகுல் டிராவிட் இப்போது ருத்ராஜை உட்கார வச்சுட்டு ராஜ் பண்டிதரை உள்ளே கொண்டு போய் சொல்லி KL ராகுல்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் கடைசியில் ஒரு ஆல்ரவுண்டர் இருக்காரு. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அக்ஷர் பட்டேல் அவர்கள். அக்ஷர் பட்டேல் என்ன பண்ணுறாரு, அவர் எதுக்கு ஆல்ரவுண்டராக இருக்காருங்கிறது யாருக்கும் புரியலங்க. இக்கட்டான சுச்சுவேஷனில் கடைசியில் பவுலிங் போடணும், பேட்டிங் பண்ணணும். ஆனால் நம்ம அக்ஷர் பட்டேல் அவர்கள் எதுவுமே சரியாக பண்ணுறதே இல்லை. ஆனால் மேட்ச்சில் மட்டும் இருக்காரு, பிளேயிங் லெவலையும் இடம் பிடிக்கிறாரு, ஒவ்வொரு மேட்ச்லையுமே களமும் இறங்குறாரு. இந்த பிச்சை பார்க்குறாரு, வீட்டுக்கு போயிடாரு. அதனால அக்ஷர் பட்டேல் வேணாப்பா, தயவு செஞ்சு அவனை உட்கார வைன்னு போன மேட்சே சொன்னார் நம்ம ராகுல் டிராவிட் அவர்கள். ஆனால் கேட்கல KL ராகுல். அதனால இந்த மேட்ச்சில் அக்ஷர் பட்டேலை உட்கார வச்சுட்டு அவருக்கு பதிலாக நீ வாஷிங்டன் சுந்தர் கிளம்ப இருக்கு. கண்டிப்பாக அந்த இடத்துக்கு சரியாக ஃபிட் ஆகக்கூடிய நபர் வாஷிங்டன் சுந்தர் தான். 2 மேட்சாக வாய்ப்பு கிடைக்கல, 3ஆம் மேட்ச் வாய்ப்பு கிடைச்சு அப்படின்னா கண்டிப்பாக கிடைச்ச வாய்ப்பை அழகாக பயன்படுத்திக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 2 பேரும் உட்கார வச்சுட்டு வாஷிங்டன் சுந்தரை உள்ளே கொண்டு போன்னு சொல்லி இப்போது ராகுல் டிராவிட் அவர்கள் KL ராகுலுக்கு மிக முக்கியமான அறிவுரையை வழங்கியிருக்காரு. ஸோ KL ராகுல் எடுக்கக்கூடாது அதிகபட்சமான டிசிஷன். அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் இன்னைக்கு இந்தியாவுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குமா இல்லை இந்தியா தோல்வி அடையுமா அப்படிங்கிறது முடிவு பண்ண முடியும். ஸோ KL ராகுல் இன்னைக்கு ராகுல் டிராவிட் சொன்ன மாதிரி அந்த 2 பேரும் உட்கார வச்சுட்டு வேற 2 புது நபர்களை உள்ள கொண்டு வருது இந்திய அணிக்கு பலத்தை ஏற்படுத்துமா இல்லை இது ஒரு சொதப்பலான பிளேயிங் லெவனாக மாற வாய்ப்பு இருக்குமா? KL ராகுல் என்ன முடிவு எடுப்பாரு? கண்டிப்பாக இந்தியா இன்னைக்கு 3வது ஓடியை ஜெயிச்சு இந்த தொடரை கைப்பற்ற வாய்ப்பு இருக்குமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.